ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட்டிக்காக ஆயில் பேஸ்டு ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வாங்க 1 kg ஆயில் பேஸ்டு ப்ரௌனியோட ரெசிபி உங்களுக்கு தரேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பயோவை செக் பண்ணிக்கோங்க. 225 கிராமுக்கு சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா 225 கிராமுக்கே ஆயிலும் நீங்கள் போர் பண்ணணும். ரெண்டுமே ஆயிலும் நம்ம 250 கிராமும் சாக்லேட்டும் 250 கிராம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லாவே சாக்லேட் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணோம். 225 கிராம் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 150 கிராம் மைதாவும் 30 கிராம் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்பேச்சுலா வச்சு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரே பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் ட்ரே. இதில் ஆயில் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போர் பண்ணிடலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட்டான அவனில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக பார்ட்டி ஆர்டர்ஸ்லலாம் ஆயில் பேஸ்டு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபி எந்த ஃப்ளாப்பும் இல்லாமல் சூப்பராக வரும். கிரிங்கிள் டாப்போடே வரும். கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இது கூட அப்படியே பேக்கிங்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம கேக் பாக்ஸில் கீழே ஒரு ஷீட் வச்சுட்டு நீங்கள் பல்க் ஆர்டரில் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நிறைய பேர் சிங்கிள் பீஸ் பாக்ஸாக கேட்காம இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கீழே நம்ம ரேப்பர் போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.